வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில இருக்கக்கூடிய வல்லக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமையான சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இருக்கு. இந்த திருக்கோவில்ல நிறைய ரெனோவேஷன் ஒர்க்க கடந்த 4 ஆண்டுகளா பாத்தீங்கன்னா அறநிலையத்துறை சார்பாக திமுக அரசு செய்து வருகிறது. இந்த ரெனோவேஷன் ஒர்க்கு புனரமைப்பு வேலைகள்லாம் முடிஞ்ச கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு அப்புறம் அங்க வந்து குடமுழுக்கு கும்பாபிஷேக விழா வந்து நடக்குது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல முருகனுக்கான விழா நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல வல்லக்கோட்டையில இந்த விழா நடக்குது. நேத்து இந்த விழால ஒரு பெரிய சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்க குவிஞ்சிருக்கிறாங்க. அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ திரு செல்வ பெருந்தகை அவர்கள், அவரை வந்து அந்த தொகுதி எம்எல்ஏ மட்டும் இல்ல, தமிழ்நாடு காங்கிரஸ் உடைய தலைவரும் கூட, அவர் வந்து அந்த கோவிலுக்கு போயிருக்கிறாரு. அந்த விழாவுல கலந்துக்கிறதுக்காக போயிருக்கிறாரு. இவர் வரதுக்கு கொஞ்ச நேரம் முன்னால பாத்தீங்கன்னா பாஜகவை சேர்ந்த தலைவரான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்திருக்கிறாங்க. அவங்கள வந்து இவங்க உள்ள அனுமதிச்சிருக்கிறாங்க. ஆனா செல்வ பெருந்தகை அவர்கள் போன உடனே அங்கே இருக்கக்கூடிய அறநிலையத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள்லாம் சேர்ந்து அவரை தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. இது ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அங்க அவரோட கூட வந்தவங்க எல்லாம் அங்க இருக்கக்கூடிய அறநிலையத்துறை அதிகாரிகளோட வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க. அது எப்படி நீங்க வந்து பாஜக தலைவரை உள்ள அனுப்புவீங்க, ஆனா எங்க தலைவரை உள்ள அனுப்ப மாட்டீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. இல்ல, உள்ள இடம் இல்ல அப்படிங்கிற ஒரு சாக்க சொல்லி இவரை வெளியே நிப்பாட்டி இருக்கிறாங்க. இது ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செய்தியாளர்கள் செல்வ பெருந்தகை அவரை வந்து இன்டர்வியூ பண்ணும் பொழுது அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு, ஆனா ரொம்ப பெருந்தன்மையா ஒரு விஷயத்த சொல்றாரு. 2000 ஆண்டுகளா அந்த பிரச்சனை இருக்கு. சொல்றாரு 2000 வருஷமா இந்த பாகுபாடு இருந்துட்டு இருக்குங்க. ஆனா இத வந்து ஒரே நாள்ல அகற்றி விட முடியாது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஏன் இப்படி பண்ணாங்க, அறநிலையத்துறை அதிகாரிகள் ஏன் இப்படி பண்ணுனாங்க அப்படிங்கிறது நாம கேள்வி கேட்க வேண்டிய ஒரு விஷயம். அதிகாரிகள் அதிகாரிகளா நடந்துக்கணும். ஆனா இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்படி நடந்துக்கல, பாகுபாடு காமிச்சாங்க. ஆனா இத ஒரு பெரிய விஷயமா பெருசுப்படுத்தி நான் மாண்புமிகு முதலமைச்சர் செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து நான் வந்து நீர்த்து போக செய்ய மாட்டேன். இது வேணும்ட்டே கவர்மெண்ட் இன்டென்ஷனலா பண்ணதா எனக்கு தோணல. அதிகாரிகளுடைய போக்கு இந்த மாதிரி இருக்கு. ஆனா இதை அரசாங்கமும் அறநிலையத்துறையும் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. தமிழிசைய உள்ள அனுப்பிச்சுட்டாங்களா, உங்களை உள்ள அனுப்பலையேன்னு கேட்டதுக்கு, ஒருவேளை தெலுங்கானா முன்னாள் ஆளுநருக்கு மரியாதை கொடுக்கணும், சட்டமன்ற உறுப்பினர் பின்னாடி நிக்கிறதுலாம் நினைச்சாங்களா தெரியல. அவர் சொன்னாரு, ஒருவேளை முன்னாள் ஆளுநர் அப்படிங்கறதுனால அவரை உள்ள அனுப்பிச்சிருக்கலாம். இந்நாள் எம்எல்ஏ ஆனா என்ன அனுப்ப மறுத்துட்டாங்க, அது ஏன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். உடனே சங்கிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால இந்த நியூஸ வைரல் பண்ணி, இது நாள் வரைக்கும் செல்வ பெருந்தகை மீது இல்லாத ஒரு அக்கறை இந்த சங்கி கூட்டத்துக்கு இப்ப வந்துருச்சு. இதுதான் பெரியார் மண்ணா, இதுதான் திராவிட பூமியா, இங்கெல்லாம் இப்படிதான் நீங்க நடத்துவீங்களா அப்படின்னு சங்கிகள் வந்து ஒரு பக்கம் இதை வைரல் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள், இதுதான் உங்க திராவிட மாடல் ஆட்சியா, இதுதான் நீங்க வந்து காட்டக்கூடிய சமூக நீதியா, வெறும் சமூக நீதினு ஹாஸ்டலுக்கு எல்லாம் பேர் மாத்தினா மட்டும் பத்தாது, சமூக நீதியை கடைபிடிக்கிறீங்களா அப்படிங்கறத பாக்கணும் அப்படின்னு அரசு மேல குற்றச்சாட்டு வச்சாங்க. இதுல செல்வ பெருந்தகை ரொம்ப கிளியரா, ரொம்ப பெருந்தன்மையா ஒரு விஷயத்த பதிவு பண்ணாரு. இதில் நேரடியாக அரசுடைய எண்ணம் இப்படி இருக்கும் அப்படிங்கறதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்படி இல்லமும் இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதிகாரிகளா நடந்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இதை கடந்து போறாரு. ஆனா நாம அப்படி எளிதில் அதை கடந்து போக முடியாது. அறநிலையத்துறை அமைச்சர் திரு பி.கே. சேகர் பாபு இதை கருத்துல எடுத்துக்கணும். ஏன்னா தொடர்ந்து இது போன்ற பிரச்சனைகள் அறநிலையத்துறை சார்பாக நடக்கிறது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த சங்கி கூட்டம் டிஎம்கே ஃபுல்லா ஆன்டி ஹிந்து அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ பரப்ப முயற்சி பண்ணாங்க. கொஞ்ச நாள் முன்னால திருப்பரங்குன்றத்துல கூட பாத்தீங்கன்னா இந்த சிக்கந்தர் மலைங்கிற பிரச்சனை எப்படி எழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அங்க சிக்கந்தர் மலையில கெடா வெட்டுறதுக்காக போகக்கூடிய இஸ்லாமியர்களை தடுத்து நிறுத்துறாங்க. இவ்வளவு நாளா இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கத்தை திடீர்னு தடுத்து நிறுத்தி இப்படி எல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த காவல்துறை சொல்லுது. அப்ப காவல்துறைக்கு எங்க இருந்து இந்த தைரியம் வருது? யாருடைய தூண்டுதல் பேர்ல இதை செய்யறாங்க? காவல்துறை இதை செஞ்ச உடனே பிரச்சனையும் அறநிலையத்துறை அதிகாரிகள் கிட்ட போகுது. அவங்களும் ஒருதலை பட்சமா முடிவு எடுக்கிறாங்க. சிக்கந்தர் மலையில தொடர்ந்து இந்த மாதிரி ஆடு பலி கொடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான தரவுகளை கொடுத்ததுக்கு அப்புறமும் ஒருதலை பட்சமா அவங்க முடிவு எடுக்கிறாங்க. அதனாலதான் பிரச்சனை பெருசாச்சு. ஆனா அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள், என்ஜிஓஸ் எல்லாரும் சேர்ந்து போராடினதுனால சங்கிகளோட பிளான் வந்து எஃபெக்டிவா அங்க செயல்பட முடியல. இல்லைன்னா போராட்டம்னு ஒண்ணு அறிவிச்சு இவங்க வெறுப்பு பேச்சு மூலமா அங்க ஒரு கலவரத்தை தூண்ட முயற்சி பண்ணாங்க.
இன்னைக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு நிகழ்வு தானே இங்க நடந்திருக்கு. ஒரு பக்கம் திருச்செந்தூர்ல நடக்கக்கூடிய முருகன் விழாவை நாம ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கோம். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த போலி முருக பக்தர்கள் இவங்களோட எலெக்ஷன் ஆதாயத்துக்காகவும் அரசியல் ஆதாயத்துக்காகவும் வெறுப்பு பேச்சு பேசி வாக்குகளை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஓட்ஸ போலரைஸ் பண்றதுக்காகவும் போலியான ஒரு பக்தர் மாநாடு நடத்துறாங்க, வேலை கையில தூக்குறாங்க, வேல் யாத்திரை போறாங்க. இதெல்லாம் எலெக்ஷன் நெருக்கத்துல இவங்க செய்யறாங்க, தொடர்ந்து செய்யறாங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு திருச்செந்தூர்ல இவ்வளவு பெரிய ஒரு விழா நடக்குது. லட்சக்கணக்கான பக்தர்கள் குவியறாங்க. எள்ளு போட்டா கீழே விழாது, அந்த அளவுக்கு கூட்டம் நிறைஞ்சு வழியுது. எப்படி வருது இவ்வளவு கூட்டம்? யாராவது அரசியல் பேசி இல்ல பொய் பேசி வரவழைச்ச கூட்டமா? அங்க மேடை போட்டு யாராவது வெறுப்பு பேச்சு பேசுறாங்களா? சிறுபான்மையினர் அச்சுறுத்துறாங்களா? இந்துக்களே உங்களுக்கு ஆபத்துன்னு பயமுறுத்துறாங்களா? எதிர்கட்சிகளை விமர்சனம் பண்றாங்களா? அவங்க தலைவர்களை கொச்சப்படுத்துறாங்களா? தர்மம் அதர்மம்னு பேசுறாங்களா? எதுவுமே பேசல. கோவில்ல ஒரு விழா நடக்குதுன்னா உண்மையான பக்தியோட மனசை ஒருநிலைப்படுத்திக்கிட்டு அவ்வளவு பக்தர்கள் அங்க வராங்க. அவ்வளவு நிதானமா அவ்வளவு அழகா அந்த விழா நடக்குது. அதற்கான ஏற்பாடுகளை அறநிலையத்துறை அவ்வளவு சிறப்பா செஞ்சிருக்கிறாங்க. அதற்கு உங்களுக்கு பாராட்டுக்கள். ஆனா இந்த அரசை பாராட்ட வேண்டிய விஷயத்துல மனசார பாராட்டுற நாம இந்த அரசுல இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அதை கேள்வி கேட்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கு. எதற்காக செல்வ பெருந்தகை தடுத்து நிறுத்தப்பட்டார்? தமிழிசை என்ன பதவி வகிக்கிறாங்க? அந்த அம்மா இப்ப கவர்னர் கிடையாது, பாஜக கட்சியோட மாநில தலைவரும் கிடையாது. அப்புறம் என்ன அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் பர்மிஷன்? கும்பாபிஷேகம் நடக்கிற இடத்து வரைக்கும் போய் நிக்கிறதுக்கு அவங்களுக்கு மட்டும் ஏன் அனுமதி கொடுக்கப்பட்டது? அந்த தொகுதியோட எம்எல்ஏ செல்வ பெருந்தகை. எதற்காக அவரை தடுத்து நிறுத்துறீங்க? காங்கிரஸ் கட்சி தலைவர்ங்கிறதுனால தடுத்து நிறுத்துறீங்களா, இல்ல பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்ங்கிறதுனால நீங்க தடுத்து நிறுத்துறீங்களா? யாரு தடுத்து நிறுத்தினது? அறநிலையத்துறை அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் சேர்ந்து தடுத்து நிறுத்துறாங்க. இதே ஒரு திமுக எம்எல்ஏவா இருந்ததுன்னா நீங்க தடுத்து நிறுத்திருப்பீங்களா? அப்ப கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள், அதுவும் பட்டியலினத்தை சேர்ந்தவங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு இளக்காரமா? அப்ப எந்த சித்தாந்தத்தை பின்பற்றி இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அறநிலையத்துறை அதிகாரிகள் செயல்படுறாங்க அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்குல்ல. இந்த விமர்சனத்தை தொடர்ந்து நாம வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கடந்த 10 ஆண்டு அடிமை அதிமுக ஆட்சியில இந்த சங்கிகள் அதிகார பதவிகள் எல்லாம் ஊடுருவி நிறைய ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்கிறாங்க. இது போன்ற பிரச்சனைகள் நடக்கும் பொழுதுதான் இவங்க என்ன ஆட்டிடியூட் காட்டுறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் இவங்க சங்கியா இல்லையா அப்படிங்கறது வெளிச்சத்துக்கு வருது. பிரச்சனையை பண்றது என்னமோ இவங்கதான். ஆனா கெட்ட பேர் யாருக்கு? திமுக அரசுக்கு. பாருங்க, இந்து விரோத அரசு, பெரியார் மண் பேசுவாங்க. ஆனா இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் தமிழ்நாட்டுல நடக்குது. ஒரு தடவை முதல்வர் மேடையிலேயே சொன்னாரு, இது போன்ற விஷயங்களை சங்கிகளும் எதிர்கட்சிகளும் விமர்சனம் பண்றாங்கன்னா இது உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்கள் மீதோ இல்ல சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்கள் மீதோ இவங்களுக்கு இருக்கிற அக்கறையினால இந்த விமர்சனம் வரல. நீங்க என்னதான் பெரியார் மண்ணுன்னு இத சொன்னாலும் பாத்தீங்களா, எங்களுடைய சனாதன தர்மம் தான் இன்னமும் இங்க கால் ஊன்றி நிக்குது. அத மக்களோட மனசுல அந்த அளவுக்கு நாங்க விஷம் போல ஏத்தி வச்சிருக்கிறோம் அப்படிங்கறத சொல்லாம சொல்லி நம்மள எள்ளி நகையாடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். இன்னைக்கு அதுதான் உண்மையா இருக்குல்ல. செல்வ பெருந்தகை இஷ்யூல சங்கிகளும் எதிர்கட்சிகளும் அரசியல் பண்றாங்கன்னா அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா பட்டியலினத்தின் பிரதிநிதிகள்னு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிலர் அன்பார்ச்சுனேட்லி இத விமர்சனம் பண்ணி திமுக அரசு மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை எந்த உள்நோக்கத்தோட அவங்க பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா இதை விமர்சிக்க கூடிய இவர்கள் ஒன்றிய அரசு தரப்புல பெரிய அயோக்கியத்தனம் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி யாரும் வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க. நேஷனல் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. பட்டியலினத்தை சேர்ந்த குழந்தைகள் வெளிநாட்டுல போய் மேல் படிப்பு படிக்கிறதுக்கும் பிஹெச்டி பண்றதுக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம்ல 440 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க இந்த வருஷம். அதுல 106 பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா வெறும் 40 பேருக்கு மட்டும்தான் ஃபண்ட் அலோகேட் பண்ணி ஒன்றிய அரசு லெட்டர் கொடுத்திருக்கு. மீதி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னன்னு கேட்டா, எங்க கிட்ட நிதி இல்ல, அதனால இப்போதைக்கு கொடுக்க முடியாது, நிதி வரும்போது பாப்போம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. பாஜக தலைவர்களோட குழந்தைங்க எல்லாம் வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்க, பெரிய பெரிய படிப்பு படிச்சுட்டு வராங்க. அதற்கெல்லாம் பாஜக தலைவர்கள் கிட்ட ஃபண்ட் இருக்கு. ஆனா இந்த நாட்டை சேர்ந்த பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள், அறிவுள்ள பிள்ளைகள்,
மேற்படிப்பு போய் வெளிநாட்டுல முடிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்கு இந்த ஒன்றிய அரசு கிட்ட ஃபண்ட் இல்லையா? இதை யாராவது கேள்வி கேட்டாங்களா? இதை யாராவது விமர்சனம் பண்ணாங்களா? பட்டியலின மக்களுடைய பிரதிநிதிகள்னு சொல்லக்கூடிய பல பேர் வாய் மூடிட்டு மௌனமா இருக்கிறாங்களே, ஏன் பாஜகவை நோக்கி இதுல கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? நியாயமா இததானே அதிகம் நீங்க கேள்வி கேட்டிருக்கணும். அப்போ இங்க எல்லாமே ஒரு அரசியல் உள்நோக்கத்தோட நடக்குது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த நடந்த விஷயம் தப்பான்னு கேட்டா ஆமா தப்பு. கண்டிப்பாக அதற்கு அரசாங்கம் பொறுப்பான்னு கேட்டா ஆமா அரசாங்கம் பொறுப்பு. ஆனா அரசாங்கம் மட்டும்தான் பொறுப்பான்னு கேட்டா இல்ல. இதுல லயபிலிட்டி யாருக்கு இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் இது போன்ற விஷயங்கள் நடக்காம தடுக்கிறது அரசாங்கத்துடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா இருந்தாலும், இது போன்ற விஷயங்களை நடத்தக்கூடிய இந்த அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். ஒரு பக்கம் சமூக நீதி சமத்துவத்தை மேம்படுத்துறதுக்காக பல ஸ்கீம்ஸ் நீங்க கொண்டு வந்தாலும், இன்னொரு பக்கம் இது போன்ற அதிகாரிகள் நீங்க 10 அடி முன்னால எடுத்து வச்சீங்கன்னா 9 அடி உங்களை பின்னால இழுத்து பிடிக்கிறாங்க. இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தாதான் நாளைக்கு இன்னொருத்தர் இது போன்ற செயல்களில் ஈடுபட மாட்டாங்க. விமர்சனம் பண்ணுங்க. எந்த அரசாங்கமும் விமர்சனத்துக்கு உட்பட்டதுதான். ஆனா அது ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான விமர்சனமா இருக்கணும். ஒரு அரசாங்கம் மேலும் சிறப்பாக செயல்படக்கூடிய ரீதியில் அந்த அரசாங்கத்தை தள்ளக்கூடிய ஒரு விமர்சனமா இருக்கணும். அதை விட்டுட்டு உங்களுடைய உள்நோக்கத்துக்காகவும் உங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காகவும் இங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அந்த விமர்சனத்தினால எந்த விதமான ஒரு நல்ல விளைவோ தீர்வோ கிடைக்காது அப்படிங்கறத தான் நான் சொல்ல வரேன். திமுக அரசு விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட அரசு கிடையாது. ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கு. ஆனா உங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக விமர்சனங்களை வைக்கும் போது உண்மையிலே கேட்க வேண்டிய கேள்விகள் எங்கேயோ காணாம போயிடுது. இத கண்டிப்பா அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு செல்வ பெருந்தகைய தடுத்து நிறுத்தினது யாரு? எந்த அதிகார திமிர்ல, எந்த ஆணவத்துல, எந்த வேட்டுமைத்தனத்துல இத பண்ணாங்க அப்படிங்கறத தீர விசாரிச்சு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை நீங்க எடுக்கணும். இப்போ அந்த அஜித்குமார் இறந்த போது முதலமைச்சர் ஒரு விஷயத்த சொன்னாரு. நாம நடவடிக்கையை உடனே எடுக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, நாம என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படிங்கறதும் மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்ணாரு. இந்த விஷயத்திலயும் அது ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது. நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க, அதை எவ்வளவு சீக்கிரம் எடுக்கிறீங்க, எவ்வளவு கடுமையான தண்டனைய சம்பந்தப்பட்டவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கறத மக்கள் வேடிக்கை பார்ப்பாங்க. அதை வச்சுதான் இந்த அரசை அவங்க ஜட்ஜ் பண்ண போறாங்க. செல்வ பெருந்தகைய பட்டியலினத்தை சேர்ந்தவர்ங்கிறதுக்காக தடுத்து நிறுத்தி இருந்தாங்கன்னா அவங்க மேல SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாயணும். இப்படி 2 அதிகாரிகள் மீது நீங்க நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா மத்த அதிகாரிகள் அடுத்த தடவை இது போன்ற விஷயங்கள் செய்யறதுக்கு தயங்குவான், பயப்படுவான். சுதந்திரம், சமத்துவம், சமூக நீதி இதெல்லாம் வெறும் வார்த்தைகளா இருந்தா மட்டும் பத்தாது. மக்களுடைய வாழ்க்கை முறையா மாறணும். மக்கள்னு சொல்லும் போது இந்த அதிகாரியும் அதுக்குள்ள அடங்குவாங்க. சிஸ்டம் சரியா இயங்கணும்னா சிஸ்டத்துக்குள்ள இருக்கிறவன் சரியா இயங்கணும்ல, அவனுடைய மனநிலையில மாற்றம் கொண்டு வரணும்ல. அதற்காகத்தான் தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை பேசுறோம். இந்த அரசாங்கம் நல்லது செய்யும் பொழுது மனதார பாராட்டக்கூடிய நாம இது போன்ற விஷயங்களை இந்த அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு வலியுறுத்துறதும் இந்த அரசாங்கம் நல்லா இருக்கணுங்கிற அக்கறையில தான்.